ஹாய், இன்னைக்கு குர்த்தியை பத்தி 2 டிப்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணுமா இல்ல மிடில் செஸ்ட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணுமா. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, அப்பர் செஸ்ட் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆர்ம்ஹோல் கிரீசஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் டிப் என்ன சொன்னேன், மிடில் செஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுமா இல்லை அப்பர் செஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுமான்னு சொன்னேன். நம்ம நார்மலாக மிடில் செஸ்ட் வச்சியே நம்ம சுடிதார் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங் பெர்ஃபெக்டாக வரும். மிடில் செஸ்ட் இங்கே மார்க் பண்ணுவோம், வெயிஸ்ட் மார்க் பண்ணுவோம், சீட் மார்க் பண்ணுவோம், லென்த் மார்க் பண்ணுவோம். ஓகேவா, இப்படி மெஷர் பண்ணாலே நமக்கு சுடிதார் பெர்ஃபெக்டாக வரும். அப்பர் செஸ்ட் யாருக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா, பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கவங்களுக்கு அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணலாம். உங்க மிடில் செஸ்ட்டுக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் ஒரு 3 இன்ச்சஸ் இல்ல 3.5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். எக்ஸாம்பிள், உங்க அப்பர் செஸ்ட் வேல்யூ 36 இருக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க அப்பர் செஸ்ட் வேல்யூ 36 பிளஸ் 2 இன்ச் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். பிளஸ் 2 இன்ச் டிவைடட் பை 4. இப்போ உங்க அப்பர் செஸ்ட் வேல்யூ எவ்வளோ 38 வரும். அப்போ 38 டிவைடட் பை 4 எவ்வளோ வரும் 9.5. அப்போ உங்க அப்பர் செஸ்ட் வேல்யூ நீங்க எங்க மார்க் பண்ணணும், இங்க இருந்து இங்க நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூ மார்க் பண்ணணும். இங்க இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 9.5 மார்க் பண்றேன். இதுதான் உங்களுடைய அப்பர் செஸ்ட் வேல்யூ. இப்போ அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் ஒரு 2.5 இன்ச் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா, ஒரு 2.5 இன்ச்சஸ் வரும். ஓகேவா, அப்போ அந்த 2.5 இன்ச்சஸ் தள்ளி உங்க மிடில் செஸ்ட் வேல்யூவை மார்க் பண்ணும். மிடில் செஸ்ட் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வரும், இப்போ உங்களுக்கு மிடில் செஸ்ட் வேல்யூ 32. அப்போ 32 டிவைட் பை 4 எவ்வளோ வரும் 8 இன்ச்சஸ் வரும். அப்போ என்னோட மிடில் செஸ்ட் வேல்யூ என்ன 8 இன்ச்சஸ். ஓகேவா, என்னோட மிடில் செஸ்ட் வேல்யூ என்ன 8 இன்ச்சஸ். இப்போ நான் இங்க அப்பர் செஸ்ட் பாயிண்ட்டையும் மிடில் செஸ்ட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த மிடில் செஸ்ட் பாயிண்ட் கூட நான் வெயிஸ்டோட பாயிண்ட்டை ஜாயின் பண்றேன். இப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம்ஹோல் கிரீசஸ் வராது. ஓகேவா, ஆர்ம்ஹோல் கிரீசஸை ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு பல்ஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.